last நம்ம reduction reaction வரைக்கும் பார்த்தோம். ஓகேவா? reduction reactionல என்ன சொன்னோம்? ஒரு alkyl reduce ஆச்சுன்னா இந்த Cl அது வந்து ரிலீஸ் ஆயிடும். ஓகேவா? அப்ப அந்த இடத்துல Cl இடத்துல ஹைட்ரஜன் வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப ஹெச்சும் ரிடக்ஷன்ல வந்து ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆயிருக்குமா? அப்ப HCl இங்க H ஜாயின் ஆச்சுன்னா ஆல்கேன் கிடைச்சு. இதான் ரிடக்ஷன் ரியாக்ஷன். அப்ப ஆல் டைப் ஆஃப் மெக்கானிசம்ஸ் இருக்குல்ல, எல்லா மெக்கானிசமும் ஆல் ரியாக்ஷன்ஸ் ஒரு பேசிக்கான ஒரு ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் தான். ஒன்னு நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். இதுல ரெண்டு வகை, SN1 SN2. ஓகேவா? இதுவே இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா எலிமினேஷன், அதுலயும் E1 E2 மெக்கானிசம். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் பார்த்தோம்னா ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஓகேவா? அப்போ நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன், நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல ஒரு ஐட்டமை இன்னொரு ஐட்டம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுனா சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகேவா? அது ஃபர்ஸ்ட் யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் நம்ம பார்க்க போறோம். SN1. Those substitution reaction in which rate of reaction depends upon the concentration of only one of the reactant. One of the reactant oda concentration base பண்ணி மட்டும் தான் நடக்கும். That is alkyl halide are called SN1 reaction. Example, hydrolysis of tertiary butyl chloride follows SN1 reaction. This reaction takes place in two steps. First reaction வந்து ரெண்டு ஸ்டெப், அதுல ஒரு ஸ்டெப் வந்து ஸ்லோ, ஒரு ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்பயும் ஸ்லோவா இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஸ்டெப் ஃபாஸ்டா இருக்கும். எந்த ஸ்டெப் வந்து அந்த ஸ்லோ இருக்கிறதுலே ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இருக்குல்ல, அதுதான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில இதை பத்தி வந்து ஸ்பெஷலா படிப்போம். கான்சன்ட்ரேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, கான்சன்ட்ரேஷன்ஸ் ஆஃப் அதுல வந்து பிசிக்கல் இதுல வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்னா என்ன அப்படின்றது வந்து பார்ப்போம். ரைட்? இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? மூவ்மெண்ட் ஆஃப் ஹாலைட் அயான். ஓகேவா? இது ஸ்லோ ப்ராசஸா நடக்கும். இப்ப என்ன ஆகுது? இப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த ஹாலைட் அயான் நெகட்டிவ் அயானா, இந்த நெகட்டிவ் அயானாலதான் இது எல்லாமே ரிப்பல்சிங்கா வந்து இருக்கும். இது போகணும்னு ஆட்டோமேட்டிக்கா இங்க ஃபார்ம் ஆகுறது இது மைனஸ் அயானா, அப்ப இது வந்து பிளஸ் அயான், கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பிளானர். பிளானர்னா என்ன மீனிங்? இந்த பிளேன்ல இப்படி இருக்கு, சி இப்படி இருக்கு பிளேனர். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சரியா? இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இது டெர்ஷரி பியூட்டைலுக்கு தான் இது நடக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிள், டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு ஃபார்மிங் டெர்ஷரி பியூட்டைல் கார்போகேட்டைன் அண்ட் குளோரின். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்? செகண்ட் ஸ்டெப், நியூக்ளியோஃபில் வந்து அட்டாக் பண்ணும், கார்போகேட்டைனை அட்டாக் பண்ணும். ஓகேவா? அட்டாக் பண்றப்போ இது நியூக்ளியோஃபில் வந்து OH மைனஸ் அது மாதிரி நெகட்டிவ் அயான்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். இது வந்து ஃபாஸ்டா இருக்கும். இந்த ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்டா இருக்கும். அப்போ R1 R2 R3 மூணு இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து டெர்ஷரி பியூட்டைல், டெர்ஷரின்னு சொல்லுவோம். டெர்ஷரி ஃபர்ஸ்ட் வந்து ரிமூவல் ஆஃப் குளோரின் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து அடிஷன் ஆஃப் நியூக்ளியோஃபில். ஓகே, OH மைனஸ் அது மாதிரி மற்ற நெகட்டிவ் அயான்ஸ் வந்து நியூக்ளியோஃபில்னு சொல்லுவாங்க, அது வந்து அட்டாச் ஆகும். The slowest step is the rate determining step. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா rate determining step which involves one species. Therefore, rate of reaction depends only on the concentration of tertiary butyl chloride. அப்போ எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் டெர்ஷரி பியூட்டைல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் எத்தனை நியூக்ளியோஃபில் இருக்கு அப்படின்னு தெரியல. டெர்ஷரி பியூட்டைல் எவ்வளவு கான்சன்ட்ரேட்டடா இருக்கு அதை பொறுத்து தான் வந்து ரிமூவல் ஆஃப் குளோரின் அயான் ஆர் ஹாலைட் அயான் நடக்கும். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்டெப். இது என்ன ஆகும்? நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து will be connected with the OH, கார்போகேட்டையானை அட்டாக் பண்ணும். அப்ப இது டெர்ஷரி பியூட்டைல் ஆல்கஹாலா மாறும். ஆல்ரைட்? அப்ப இது செகண்ட் ஸ்டெப். சரியா? Therefore, the rate of reaction depends only on concentration of tertiary butyl chloride. Polar protic solvents like water, alcohol favor SN1 mechanism because they stabilize carbocation by solvation. Okay, solvation. Tertiary alkyl halide follows S1. எல்லா tertiary alkyl halide S1 தான் ஃபாலோ. இந்த R1 R2 R3ல நீ என்ன வேணா போட்டுக்கலாம்.
மீத்தைல், ஈத்தைல், ப்ரோபைல், அது கூட வந்து என்ன வேணா போட்டுக்கலாம். ரைட்? அப்போ இதுதான் இந்த இடத்துல நடக்குது. டெர்ஷரி பியூட்டைல் தான், டெர்ஷரி தான் இதை ஃபாலோ பண்ணும். அப்போ SN1 என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து எழுதணும், பாயிண்ட் எழுதணும். இது எல்லாமே சிங்கிள் பாயிண்டா எழுதணும். ஓகேவா? டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி ஒன் கான்சன்ட்ரேஷன். ஆல்கைல் ஹைலைடோட கான்சன்ட்ரேஷன் நம்பர் 1. நம்பர் 2 டெர்ஷரி, டெர்ஷரி மட்டும் தான், டெர்ஷரி ஆல்கைல் ஹைலைட் தான் SN1 ப்ரிஃபர் பண்ணும். நம்பர் 2. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்லோவா இருக்கும். நம்பர் 3 ஸ்லோவா இருக்கும் இந்த ஸ்டெப். நம்பர் 3. ஓகேவா? அப்போ ஃபோர்த் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான் அண்ட் ஹேலைட் அயான். ஓகேவா? நெக்ஸ்ட் addition of nucleophile. Nucleophile attacks the carbocation. 5 point. ஓகேவா? ரைட்? சரியா? This will be mostly protic solvents like alcohols and water. ஓகேவா? அப்போ example tertiary butyl chloride undergoes hydrolysis to form tertiary butyl alcohol. அப்போ அதை தான் இந்த 2 ஸ்டெப்பா எழுதலாம். ஓகேவா? இது வந்து ஜெனரல் ஸ்டெப், இது 2 ஸ்டெப். அப்ப இந்த R1 R2 R3ல எது வேணா இருக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கோம். R1 R2 R3ல எது வேணா நமக்கு வந்து இருக்கலாம். அப்போ பாயிண்டா எழுதணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பைமாலிகுலர் நியூக்ளியோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் known as SN2. Tertiary தான் undergoes SN1 mechanism. Okay, right? The reaction whose rate depends on the concentration of two species. இப்போ அங்க வந்து மோனோ யூனிமாலிகுலரா ஒன்னே ஒன்னு ஆல்கைல் ஹைலைட் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கு. இங்க வந்து ரேட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ஸ்பீஷீஸ், ஆல்கைல் ஹைலைட் அண்ட் தி நியூக்ளியோஃபில். ஓகேவா? ஆல்கைல் ஹைலைட் அண்ட் தி நியூக்ளியோஃபில். They involve one step mechanism. Backside attack of nucleophile and departing of leaving group take place simultaneously. அதாவது இதுல என்ன ஆகும், OH வந்து அட்டாக் பண்ணுமா? இது என்னது? பிரைமரி. ஒரே ஒரு ஆர் தான் இருக்கு, பிரைமரி. ஓகேவா? எஸ்பெஷலி பிரைமரி வந்து இது வந்து ஃபார்ம் ஆகும். OH வந்து பேக் சைடு அட்டாக் பண்ணுதா? அட்டாக் பண்றப்போ ஆல்ரெடி இந்த புரோமின் வந்து கொஞ்சம் இந்த சைடு வந்து நெகட்டிவ் சார்ஜா இருக்குமா, ஸ்லைட்லி நெகட்டிவ் இருக்குமா? அப்போ புரோமின் அட்டாக், இந்த OH வந்து அட்டாக் பண்ணோம்னா இந்த புரோமின் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிட்டே இருக்கும். ஆல்ரைட்? இப்போ எப்படின்னா இது வந்து புரோமின் அயான். ஓகேவா? ரைட்? ஆல்கைல் ஹைலைட், பிரைமரி ஆல்கைல் ஹைலைட். எனி எக்ஸாம்பிள் ஃபார் பிரைமரி ஆல்கைல் ஹைலைட் சொல்லு. பிரைமரி ஆல்கைல் ஹைலைடுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மீத்தைல் குளோரைட், ஈத்தைல் குளோரைட், N ப்ரோபைல், ஓகேவா, N பியூட்டைல், இது எல்லாமே பிரைமரி. ஓகேவா? ரைட்? இப்போ இது வந்து நான் புரோமைடு வந்து இருக்கு, நான் வந்து வாட்டர் ஹைட்ரலைஸ் பண்றேன், இந்த OH அயான் இங்க வருது, இது வர வர இது அப்படியே கொஞ்சம் இது ஃபுல்லா அட்டாச் ஆயிடும், இது லிபரேட் ஆயிடும். அப்போ ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா அது நடந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ரைட்? அதுதான் இங்க டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ல நடக்குது. ரைட்? இந்த டிரான்சாக்ஷன் ஸ்டேட்ல எப்படி இருக்கும்? ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்ல வந்து இருக்கும். இல்ல, புரோமின் வந்து மொத்தமா லிபரேட் ஆயிடும், இந்த OH வந்து மொத்தமா அட்டாச் ஆயிடும். இப்ப என்ன ஆகுது? OH நெகட்டிவ் அயான்ல, ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த RHHலாம் அதுல இருந்து ரிப்பல் ஆயிடும். ஓகேவா? இது வந்து மேஜரா எதுக்கு பாசிபிள்? நான் போலார் சால்வெண்ட்ஸ் ஃபேவர் NH2 மெக்கானிசம். பிரைமரி ஆல்கைல் ஹைலைட்ஸ் எக்ஸாம்பிள் நம்ம சொன்ன N மித்தைல் குளோரைட், இத்தைல் குளோரைட், புரோமைட், அது மாதிரி எது வேணாம். N ப்ரோபைல், ஐசோப்ரோபைல் வந்து செகண்டரி. ஓகேவா? செகண்டரி பியூட்டைல்னா வந்து செகண்டரி, டெர்ஷரி பியூட்டைல் வந்து டெர்ஷரி. ஃபாலோஸ் SN2 மெக்கானிசம். இதுல ஸ்டூடெண்ட்ஸ் மேஜரா தப்பு பண்ணக்கூடிய இடங்கள் என்னன்னா, SN1னா ஒன் ஸ்டெப் நினைச்சுப்பாங்க. ஓகே, SN1 1 signifies the concentration of alkyl halide. ஒரே ஒரு காம்பவுண்ட் மட்டும் தான், அதோட கான்சென்ட்ரேஷன் மட்டும் தான் பேஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்லோ, செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட். இதுல SN2 மெக்கானிசம்ல ரெண்டு மாலிகுலும் இன்வால்வ் ஆயிருக்கும், கான்சென்ட்ரேஷன் ஆஃப் போத் மாலிகுல். நம்பர் 1. ஆல்ரைட்?
removal of halide ion, example bracket la bromine போட்டுக்கலாம். Bromine ion and addition of OH ion happens simultaneously. இதை ரிமூவ் ஆகும், இது ஒண்ணு வந்து ஜாயின் ஆகும். alright, அதான் SN2 மெக்கானிசம். ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? ஓகே. இப்ப பாரு, reactivity SN and SN2 mechanism. S is for substitution, N is for nucleophile, 2 is for bimolecular, and 1 is for unimolecular. Okay. Nucleophilic substitution seldom occurs exclusively by one mechanism. With a given halogen, primary, secondary, and tertiary halide show opposite order of reactivity in the two mechanisms. Okay. இப்போ SN1 இருக்குல்ல, பிரைமரிக்கு ஸ்லோ, ரொம்ப ரேர். செகண்டரிக்கு இன்க்ரீஸ் ஆகும், டெர்ஷரிக்கு ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து வைஸ் வர்சா. டெர்ஷரிக்கு SN2 வந்து ஸ்லோ. ஓகேவா? SN2 வந்து ஸ்லோ, 2க்கு வந்து கொஞ்சம் அப்படியே மீடியமா இருக்கும், 1க்கு தான் வந்து SN2 வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆல்ரைட், ஓகேவா? அப்ப இததான் இந்த இடத்துல மேஜரா அது பண்றாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். SN1 tertiary alkyl halide undergo SN1 mechanism. Primary undergoes SN2 mechanism. அப்ப இதுதான் டிஃபரன்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு பாயிண்டா சிம்பிளா போட்டாலே அப்படியே எக்கச்சக்க பாயிண்டா வந்து இந்த டயக்ராம் கூட நீ அப்படியே போடலாம். ஓகேவா? ரைட், இந்த டயக்ராம் கூட அப்படியே போடலாம். ஒரு இது முடிச்சோன்னா SN1 முடிக்கிறப்போ reactivity increases from primary to tertiary. Right? இது reactivity decreases from primary to tertiary அப்படின்ட்டு வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம். Alright, இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ற இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்ட்டு வந்து மார்க்கை போட்டு போயிட்டே இருப்பாங்க. Okay, அதான் முக்கியம். சரி, ஸ்டீரியோ ஐசோமெரிசம். Isomerism exhibited by two or more compounds with the same molecular and structure formula, but different spatial arrangement of atoms or groups in space is called stereoisomerism. Stereoisomerism என்ன ஆகுது? சேம் காம்பவுண்ட், ஆனா ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆகுது. அதான் நம்ம சொன்னோம்ல, டுவர்ட்ஸ் மீ, பிஹைண்ட் மீ, அவே ஃப்ரம் மீ, ஒன் பிளேன். இப்ப இதோட ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் மட்டும் சேம் காம்பவுண்ட் தான், சேம் டெர்ஷரி பியூட்டைலா இருக்கு. ஓகேவா? பிரைமரி சேம் ஈத்தைல் ஆல்கஹாலா இருக்கட்டும், அந்த லாஸ்ட் கார்பன் OH அட்டாச் ஆயிருக்குல்ல, OH ஒரு சைடு, அந்த அட்டாச் ஆயிருக்க கார்பன் கூட ஈத்தைல் ஒரு சைடு, 2 ஹைட்ரஜன் ஒரு சைடு. அப்ப அந்த அரேஞ்ச்மெண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகுதுன்னா அதுதான் ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க. ஓகேவா? That is known as stereoisomerism. Same compound, same molecular formula and structural formula, but spatial arrangement மட்டும் சேஞ்ச் ஆகுது. Plain polarized light, a beam of light whose oscillation or vibration are confined to one plane only is called plain polarized light. It is obtained by passing a monochromatic light, that is single wavelength, through a Nicol prism. Diagram போட்டிருக்கேன். மோனோக்ரோமேட்டிக் லைட், இந்த லைட் வந்து ஆல் டைரக்ஷன்ல மூவ் ஆகுமா? இந்த நிக்கோல் பிரிசம்ல வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்னா என்ன ஆகும்? இத வந்து இந்த டைரக்ஷன்ல இந்த டைரக்ஷனோட வேவ் மட்டும் தான் சென்ட் பண்ணும், இதெல்லாம் வந்து சென்ட் பண்ணும். ஓகேவா? இப்போ அதை வந்து ஒரு போலரிமீட்டர் கூட வைக்கிறேன் அப்படின்னா அதோட ஆங்கிளை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எந்த ஆங்கிள் வேணும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திருப்பி இப்போ இதை வந்து நான் வந்து நிக்கோல் பிரிசம்குள்ள சென்ட் பண்ணா லைட்டே பாஸ் ஆகும். அப்ப இந்த பிரின்சிபிள தான் அப்ளை பண்றாங்க. நிறைய வந்து பெரிய பெரிய இந்த கம்பெனி இதெல்லாம் நான் பார்ப்போம்ல, இந்த சைட்ல இருந்து அந்த சைடு நம்ம பார்க்கலாம், ஆனா அவங்க நம்மள பார்க்க முடியாது. அது வந்து இந்த பிரின்சிபிளை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்றாங்க. ஓகேவா? ரைட், இதுதான் அந்த இடத்துல நடக்குது. ரைட், இததான் இங்கேயும் நம்ம வந்து மேஜரா பார்க்கணும். ஓகேவா? ரைட், புரிஞ்சுதா? அப்போ வாட் இஸ் a Nicol prism? A Nicol prism is a special type of prism made up of calcite, a special crystalline form of calcium carbonate. Calcium carbonate formula என்ன?
TaCO3 bar. Okay, right? It is a device for producing plane polarized light. Optical rotation. A property of rotating the plane of polarization either towards left or right. இப்படி ஸ்ட்ரெயிட்டா போறது கிராஸ் ஆவோ இந்த கிராஸ் ஆவோ இல்லை இந்த கிராஸ் ஆவோ நம்ம திருப்புறது தான் வந்து ஆப்டிக்கல் ரொட்டேஷன் சொல்றோம். Dextrorotatory. Those substances which rotate the plane of polarization of light right, that is in clockwise direction, is called dextrorotatory. Clockwise direction la. Okay, clockwise direction la rotate ஆகுது. அதாவது இதுதானா இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்றா dextrorotatory. இது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணுதுன்னா அது levorotatory அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஓகே, dextrorotatory ஜெனரலா வந்து பாசிட்டிவ் சைனா போடுவாங்க. Dextrorotatory is positive sign. ஓகேவா, பிளஸ் சைன். ஓகேவா, is denoted by D. Positive plus sign is placed before the degree of rotation. Next, levorotatory. Those substances which rotate the plane of polarization of light towards the left, in the direction rotate ஆகுது. Straight ல இந்த direction rotate ஆகுது. In anti-clockwise direction the levorotatory, denoted by L. நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், L யூஸ் பண்ணுவோம். And sign வந்து negative sign வந்து utilize பண்ணுவோம். Right? ஓகேவா? Next, specific rotation. The extent of experimentally observed angle of rotation, optical rotation, represented by alpha OBS observation, okay, of substance depends upon the following factor. Number one, nature of substance, wavelength of the light used, the number of optically active molecules in the path of the light beam, which depends upon the concentration of the sample, length of polarimetry tube, and solvent used. Okay, specific rotation alpha be equal to observed rotation divided by length of tube dm into concentration of solution in gram per mole. Okay, gram per mole, molar concentration, molarity சொல்லுவாங்க. இது molarity. ஓகேவா, right? Next, optically active substance. The substance which rotates the plane of polarization of plane polarized light when it is passed through the solution is called optically active substance. This phenomenon is known as optical activity. Plane polarized light rotate பண்ணக்கூடிய substance லாங்க optically active substance அப்படிட்டு நம்ம மீன் பண்ணுவோம். Right? What is a polarimeter? The angle of rotation by which the plane polarized light is rotated can be measured using an instrument called polarimeter. A schematic diagram of the polarimeter is shown in figure. Light source, unpolarized light, அது Nicol prism ல pass பண்றப்ப this is known as polarizer. Pass பண்றப்ப plane polarized கிடைக்குது. இது வந்து polarimeterல liquid இருக்கும், solvent. அந்த solvent தான் இதை rotate பண்ணும். Alright? அப்ப இந்த ரொட்டேஷனை வந்து இந்த பொலரிமீட்டர் தான் வந்து எவ்வளவு ஆங்கிள் ரொட்டேட் ஆகுதுன்னு டிசைட் பண்ணும். ஓகே, இப்ப திருப்பி நிக்கோல் பிரிசம் வந்து வச்சோம்னா அனலைசர் ஏன் அனலைஸ் பண்றோம்னா இது சுத்தமா லைட்டே தெரியக்கூடாது. அனலைஸ் பண்ணோம்னா இங்க சுத்தமா லைட்டே வந்து பாஸ் ஆகாது. Nanchiometers. Okay, those stereoisomers which are mirror image of each other but non-superimposable are called enantiomers. Okay, D plus glucose and L minus levorotatory glucose are enantiomers. Okay, right? Okay, asymmetrical molecule. In all four substituents attached to carbon are different, the resulting molecule will lack symmetry. Such a molecule is called asymmetric molecule. By example, நம்ம வந்து டெர்ஷரியில சொன்னோம்ல, மூணுமே மித்தைல் 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 இருக்கு அப்படின்னா எல்லாமே வந்து சேமா இருக்கும். ரைட்? இப்போ ஒன்னு மித்தைல், ஒன்னு ஈத்தைல், ஒன்னு ப்ரொபைலா இருக்குன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அது வந்து asymmetric அப்படின்றது சொல்லுவோம். ஓகேவா, ரைட்? அதுதான் asymmetric நம்ம பேஸ் பண்ணோம். ஓகேவா, ரைட்? Asymmetric.
Symmetrical objects. Those objects whose projections are superimposable on the mirror image are symmetrical. அப்ப superimposable அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல. இப்போ ஒரு மிரர் வைக்கிறேன், என் கை இப்படி வைக்கிறேன்னா ஆட்டோமேட்டிக்கா இதோட ஆப்போசிட் இதை போல. இதே மாதிரிதான் அதோட ஸ்ட்ரக்சர். இங்க இருக்கிறது இங்க ஃப்ரண்ட்ல இருக்கிறது இங்க ஃப்ரண்ட்ல, பேக்ல இருக்கிறது பேக்ல அப்படின்ற மாதிரி வருதுன்னா மிரர் இமேஜ்னு சொல்லுவோம். இது நான் சூப்பர் இம்போசபிள். இப்ப அந்த மிரர் இமேஜை நான் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்தேன்னா எனக்கு ஒன்னா ஜாயின் ஆகும். ரைட், மேல மேல ஆகாது. சூப்பர் இம்போசபிள்னா அப்படியே மேல ஜாயின் ஆகுதுன்னா சூப்பர் இம்போசபிள்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட், இப்போ ரெண்டும் இது மாதிரி ஒன்னா ஜாயின் ஆயிருக்கு, அப்போ சூப்பர் இம்போசபிள். நான் சூப்பர் இம்போசபிள்னா ஜாயின் ஆகல, ரெண்டும் வந்து கம்பைன் ஆகல, சூப்பர் இம்போஸ் பண்ணிட்டு அப்படின்றது நான் சூப்பர் இம்போசபிள்னு சொல்லுவோம். அதை தான் இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபை பண்ணோம். ஓகேவா? ரைட், இது வந்து நான் சூப்பர் இம்போசபிள். ரைட், நெக்ஸ்ட் சிமெட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் ஸ்பியர், ஃபோன், இதோட இமேஜ் வந்து அப்படியே நம்ம வந்து ரிட்டர்ன் பேக் வைக்கலாம். ஓகேவா? அதனால வந்து சூப்பர் இம்போஸ் இமேஜ்லாம் சிமெட்ரிக்கல் அப்படின்னு சொல்லி. chiral, an object which is non-superimposable on the mirror image is said to be chiral. This property of being chiral is known as chirality. A chiral object is also dissymmetric. Okay, right? Dissymmetric. Achiral. Achiral objects are those objects which are superimposable on the mirror image. Okay, right? Superimposable on the mirror image. Next, asymmetric carbon, chiral carbon. The carbon atom which is attached with 4 different groups of atoms is called asymmetrical or chiral carbon atom. For example, நம்ம சொன்னோம்ல கார்பன், இது பாரு CH3 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 CH3, இது நியோபென்டேன். ஓகேவா? நியோபென்டேன். இதுல பார்த்தோன்னா எல்லாமே வந்து மிரர் இமேஜ்ல சூப்பர் இம்போஸ். இப்ப இதுவே CH3ல C2H5 C3H8 H7, ஓகேவா? C4H9 இது மாதிரி இருக்குன்னா இது சூப்பர் இம்போசபிளா நான் சூப்பர் இம்போசபிளா மாறிடும், சைரல். அப்ப இந்த கார்பன் தான் சைரல் கார்பன் அப்படின்னு. இதை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா நம்மளால சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. Racemic mixture, a mixture containing equal amount of N and P elements, which does not show any optical activity. It is optically inactive due to external compensation. Equal mixture இருக்குன்னா ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி காட்டாது, லைட்டை வந்து அலோவ் பண்றது அதெல்லாம் பண்ணாது. அப்ப அது ரெசிமிக் மிக்சர் அப்படின்னு சொல்லுவோம். Racemization, the process of conversion of an enantiomers into racemic mixture is known as racemization. Absolute concentration, the 3-dimensional structure of a molecule that has one or more centers of chirality is referred to as absolute configuration. For example, CC, CH3 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 double bond. அப்போ இதையும் எடுக்கலாம் இதையும் எடுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம இப்படி சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சதா என்னன்ட்டு? எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சிம்பிளிஃபை பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால பெட்டரா ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் டைஆஸ்டோமியர்ஸ். ஓகேவா? டைஸ்டீரியோஇசமர்ஸ். ஓகேவா? ஸ்டீரியோஇசமர்ஸ். Those pair of stereoisomers which are not mirror image of each other and non-superimposable. Not a mirror image, superimposable ஆக முடியாதுதான் distereoisomers அப்படின்னு சொல்றோம். Right? Have different physical properties. இது எல்லாமே physical properties வந்து டிஃபரெண்டா தான் இருக்கும். ஓகேவா? Then differs in magnitude of specific rotation. A compound with 2 chiral center does not always have 4 stereoisomers. இப்ப நம்மளே வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ
நம்ம சொன்னோம்ல இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகேவா? Racemization in SN1 mechanism. Racemization in SN1 mechanism. Epo, when optically active alkali halide undergo SN1 mechanism, it is accompanied by racemization because intermediate carbocation formed is sp2 hybrids and polar. ஏன் sp2 னா கார்பனுக்கு 5 பாண்ட் ஆகி போயிருதுல, ஓகேவா? அதனால தான் sp2 hybrids னு சொல்றோம். The polar nucleophile OH minus has equal probability of attacking it from either side. அப்ப எந்த டைரக்ஷன்ல வேணா அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? SN1 மெக்கானிசம். ஓகேவா? ஆனா இதுல பார்த்தோம்னா அது மாதிரி ஆகாது. சரியா? ரைட்? பார்த்தோம்னா அது மாதிரி வந்து ஆகாது. SN2 மெக்கானிசம்ல ஒரு டைரக்ஷன்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும், பேக்ல இருந்து அட்டாக் பண்ண முடியும். Alright? Okay. So nucleophile OH has a probability of attacking it from either side, leading to dextro and levorotatory alcohols as the product of SN1 mechanism. அப்போ நம்மளுக்கு கிடைக்க போற அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ வந்து ரெண்டு சைடும் இருக்கலாம். OH இங்கேயும் அட்டாக் பண்ணலாம், இங்கேயும். அப்போ ஒன்னு டெக்ஸ்ட்ரோ இருக்கும், ஒன்னு லீவோ. ஆல்ரைட்? இங்க பிளஸ் போட்டிருக்காங்கன்னா டெக்ஸ்ட்ரோ, மைனஸ் போட்டிருக்காங்கன்னா லீவோ. ஆல்ரைட்? இங்க வந்து பிளஸ்ஸா இந்த சைடு இங்க அட்டாக் பண்ணதுன்னா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும், இங்க அட்டாக் பண்ணா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் மீசோ காம்பவுண்ட்ஸ். இது SN1 மெக்கானிசம்லயே நம்ம பார்த்தோம். ஓகேவா? SN1 மெக்கானிசம்லயே பார்த்தோம். அந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். சரியா? ரைட்? மீசோ காம்பவுண்ட்ஸ். Those compounds which have 2 or more chiral carbon atoms and have an internal plane of symmetry are called meso. Compounds. They are optically inactive due to internal compensation. Example of inversion of SN2 mechanism. When optically active, இது என்னது? எப்படி படிக்கணும் இத? Dextrorotatory அப்படின்னு படிக்கணும். ஓகேவா? Dextrorotatory படிக்கணும். Alkali halides is treated with OH minus. ஓகேவா? பயோடெக்னல். We get optically active levorotatory. Inversion. அப்ப இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இன்வர்ஷன் SN2 மெக்கானிசம்ல நம்மளுக்கு மீசோ காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் ஆகுது. ரைட்? இப்போ இந்த சைடு டெக்ஸ்ட்ரோரோட்டேட்டரியில இருக்கா, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து லீவோரோட்டேட்டரியா வந்து சேஞ்ச் ஆயிடுது. ஆல்ரைட்? அப்ப இதுதான் வந்து மீசோ காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள். when dextrorotatory 2-bromo octane. ஆக்டேனோட ஃபார்முலா என்ன? ஆக்டேன்னா என்ன? எத்தனை கார்பன் இருக்கும்? ஆக்ட். அது ஹெக்ஸ். அப்ப 8. ஓகேவா? புரோமோ ஆக்டேன். ஓகேவா? 2-bromo octane. செகண்ட் கார்பன்ல புரோமின் இருக்கு. ஆல்ரைட்? அப்போ ஆக்டேனோட ஃபார்முலா C8H18. அதுல ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, C8H17Br. ஓகேவா? ரைட்? This undergo dextrorotatory ல இருந்து levorotatory octanol 2-octanol நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது. ஆல்ரைட்? Thus SN2 mechanism leads to inversion of configuration. This is called Walden's inversion. ஓகேவா? Walden's inversion. இதுதான் இதுல நம்மளோட ரொம்ப முக்கியமான காம்பவுண்ட் என்ன? எல்லாத்துக்குமே நம்ம எக்ஸாம்பிள் வர யூஸ் பண்றது ஈத்தைல் தான் ஜெனரலா யூஸ் பண்றது. ஓகேவா? அப்போ ஈத்தைல் குளோரைட் ஃபார்ம் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இது வந்து ஓவரால் நம்மளோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஒன்னா கம்பைன் பண்றதுன்னு அர்த்தம். ஓவராலா பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியை ஒன்னா கம்பைன் பண்றது. அப்ப நம்ம இதெல்லாம் படிச்சோம்ல, அந்த படிச்சதை இந்த பேஜ்ல டோட்டலா கனெக்ட் ஆயிடும். ரைட்? என்னென்ன நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்ட்டு. சரியா? ரைட்? இதுதான் ஆல்கலி ஹலைட்ஸ்ல பார்ட் 1. ஓகேவா?
இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கேன்னா என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி ஓகே என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் கேட்டிருக்காங்களோ அது இப்போ இந்த மூணுத்துக்கும் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி இது 1 மார்க் ஆர்டர் ஆஃப் ரியாக்டிவிட்டி சொல்லணும் கம்பைன் பண்ணியிருக்கேன்னா கம்பைன் பண்ணிட்டு அது கூட வந்து எக்ஸ்பிளனேட்டரியும் கொடுத்துட்டேன் ஓகேவா ரைட் நீ என்னன்ட்டு வந்து இதை படிக்கணும் இந்த கொஸ்டினை பார்க்கணும் இதுக்கு என்ன ஆன்சர்னு டிசைட் பண்ணணும் அதுக்கு எதனால இந்த ஆன்சர் டிசைட் பண்றேன்னு யோசிக்கணும் அது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் ஓகேவா கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும் ஓகே இது கரெக்ட் சரி நான் அடுத்ததுக்கு வந்து போறேன் அப்படின்ட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு பேஜா கொடுத்துட்டேன் ஓகேவா இப்போ which of the alkyl alcohols will heal the corresponding alkyl chloride on reacting with concentrated HCl இந்த 4ல கரஸ்பாண்டிங் ஆல்கைல் இதோட ஆல்கைல் குளோரைடு அப்படியே டைரக்டா ஃபார்ம் பண்றது எதை ஃபார்ம் பண்ணும் ஓகேவா இல்ல நீ பார்த்தோன்னு உனக்கு தெரிஞ்சிடும் இப்ப SN1 மெக்கானிசம் மூலயமா மட்டும் தான் டைரக்டா இதாகும் மற்றது எல்லாமே செக்ரிகேட் ஆகும் பிரிஞ்சு தான் ஃபார்ம் பண்ணும் அப்போ tertiary carbocation is more stable. So tertiary alcohol will yield the corresponding alkyl chloride on reaction with concentrated HCl, while primary and secondary requires the presence of zinc chloride இருந்தா மட்டும்தான் வந்து பண்ணும் இது நம்ம அங்க ரியாக்ஷன்ல படிச்சோம் அதுவே கொஸ்டினா கேட்டிருக்காங்க ஆல்ரைட் tertiary தான் மோர் ஸ்டேபிள் அது டைரக்டாவே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சு ஆனா பிரைமரியும் செகண்டரியும் என்ன பண்ணும் ஆனைட்ரேட் ஜிங்க் குளோரைடு இருந்தா மட்டும்தான் அது ரியாக்ட் ஆகும் ஓகேவா ஆல்கைல் குளோரைடு வந்து கொடுக்கும் இல்லைன்னா கொடுக்காது இது அங்கேயே நம்ம பார்த்தோம் ஆமா அங்கேயே பார்த்தோம் அப்போ அந்த எண்ணத்தை ஓ இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கல அப்படின்ட்டு இந்த எக்ஸ்பிளனேஷன் படிக்கிறப்போ அந்த எண்ணம் வந்துச்சுன்னா போதும் ஓகேவா ரைட் இப்போ இதுக்கு மொத்தமே எவ்வளவு தெரியுமா போட்டிருக்கேன் எத்தனை பேஜ் தெரியுமா ஒன்னொன்னு ஒரு கொஸ்டின் பா அடுத்தடுத்துன்ட்டு ஒன்னொன்னு ஒவ்வொரு கொஸ்டின் கம்பைன் பண்ணி அப்படின்ட்டு வந்து இது அசர்ஷன் எல்லா கொஸ்டினும் இருக்கும் அப்புறம் ஒரு ஆன்சர் பண்றாங்கன்னா எப்படி உனக்கு மார்க் கொடுப்பாங்கன்ட்டு இருக்கும் which would undergo SN2 mechanism SN2 reaction faster in the following pair primary தான் SN2 mechanism faster இருக்கும் tertiary வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் நம்ம அந்த ஆரோ டயக்ராம் போட்டு பார்த்தோம் அதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன் ஓகேவா பண்ணிருக்கேங்க இதே மாதிரி சப்போஸ் தப்பு பண்றாங்கன்னா பீப்புள் என்ன மாதிரி தான் தப்பு பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் ஓகேவா ரைட் கொஸ்டின் அதுக்கு நீ முதல்ல முன்ன நம்பணும் ஓகேவா அந்த கொஸ்டினுக்கு நீ என்ன ஆன்சர் பண்ற ஐயோ இது எனக்கு ஆன்சர் தெரியாதுன்னு அப்படியே படிச்சிடுறேன் இந்த கொஸ்டினுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அதை வந்து அப்ளை பண்றது இதை நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க போறது இல்லை அப்படின்றதுனால நான் எல்லாத்தையும் வந்து ஒரு கொஸ்டின் ஒரு பேஜ் ரொம்ப சின்ன கொஸ்டினா இருக்குன்னா ஒரு பேஜ்ல 2 கொஸ்டின் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பேன் மற்றது எல்லாமே வந்து அப்படியே பக்காவா அப்படின்னு இருக்கும் ஓகேவா ரைட் இதுல நான் வெறும் கொஸ்டின் மட்டுமே வந்து போடுறதுக்காக ஆன்சரும் இருக்குல்ல இதை வந்து டெலீட் பண்ண முடியும் டெலீட் பண்ணிட்டு இதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துடலாமான்னு பாக்குறேன் இது எல்லாத்துக்கும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இந்த வந்து பிடிஎஃப் வந்து ஆன்சரோட இருக்கிற பிடிஎஃப் வந்து கொடுத்தோம்னா இன்னும் ஈஸியா இருக்கும்ல அது மாதிரி யோசிச்சிருக்கேன் நீ என்ன நினைக்கிற இல்ல தங்கம் இப்போ அண்ணா வந்து எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு படிக்கிறவங்க கூட வந்து கம்பைன் பண்ணி அவங்களுக்கு இதை பண்ண முடியாது இப்ப நானும் அதுக்கு வந்து டைம் வந்து எக்ஸ்ட்ரா நான் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் வந்து எனக்கும் தான் வந்து ஆகும் இப்போ இந்த கொஸ்டினுக்கு இவ்வளவு டைம் இதுக்கு வந்து நீ என்ன ஆன்சர் பண்றேன்ட்டு ஒன்னு ஆன்சர் பண்ணிட்டு அதோட ஓ நான் இதை வந்து மிஸ் பண்ணிட்டேன்னா இதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா அந்த மிஸ் பண்ற ஐட்டத்தை மட்டும் தான் பார்க்கணும் தப்பா ஆன்சர் பண்ணணும் இதை தப்பா ஆன்சர் பண்ணிக்கணும் அதை தான் நம்ம செக் பண்ணணும் ஓகேவா அதை தான் வந்து கேட்கறேன் நான் ஒவ்வொரு கொஸ்டினும் முடிச்சுட்டு கூட வந்து நம்ம அடுத்தடுத்துட்டு வந்து பண்ணிக்கலாம் எதப்ப among the isomers of pentane write one which on which photochemical chlorination yield a single monochloride
நியோபென்டேன் மட்டும் தான் சிங்கிள் மோனோகுளோரைட் ப்ரொவைட் பண்ணும். மற்றது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் குளோரைட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். மேஜர் ப்ராடக்ட் மைனர் ப்ராடக்ட்னு வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். நியோ மட்டும் தான் சிங்கிளா ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ எல்லாத்துக்குமே அது மாதிரி சிஸ்டமேட்டிக்கா என்ன, ஏன், எதுக்கு அப்படின்ட்டு வந்து கொடுத்து வச்சிருக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து சென்ட் பண்ணி விட்டுட்டுமா?